ஓம் சூடிக் கொடுத்த சுடர்கொடியே போற்றி போற்றி. ஆண்டவனையே ஆண்ட ஆண்டாள் தாயே போற்றி போற்றி. இந்து சமய தெய்வமாகிய திருமால போற்றி தமிழ் பாடல்களால செய்யுட்களால பாடியவங்க தான் ஆழ்வார்கள். அதுல ஒரே ஒரு பெண் ஆழ்வார்னா அது நம்ம ஆண்டாள் தாயார் தான். அவங்க இறைவனாக பார்க்காம இறைவனோடு உறவு முறையில வாழ்ந்தாங்க. அதனாலதான் அவங்கள ஆண்டவனையே ஆண்டதுனால ஆண்டாள் என்று அழைக்கப்பட்டாங்க. நம்ம மகாவிஷ்ணு பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடியவர். தன்னோட உள்ளத்துல இடத்தை கொடுத்தாங்க மகாலட்சுமி தாயாருக்காக. அது மட்டும் இல்லாம தன்னோட உடல்ல இருந்து வந்த சக்திய ஏகாதசி என பெயரிட்டு அவங்களுக்கு வரத்தையும் கொடுத்தார் நம் மகாவிஷ்ணு பக்தர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது எளிமையான உண்மையான ஒழுக்கமான பக்தி தான். அவர் மிகவும் எளிமையானவர். எப்படி எளிமையானவர்? அவர் எப்படி பக்தர்களை அவர் பார்வையில பார்க்கிறார் என்பதற்கான ஒரு அழகான கதையோட இன்னைக்கு நம்ம ஆண்டாள் தாயார் அருளிய அற்புத பொக்கிஷமான திருப்பாவை பாடல் 16 வரைக்கும் வரிகளையும் பொருளையும் கேட்கலாம். இப்பொழுது நம்ம மகாவிஷ்ணு விளக்கிய பக்தன் பற்றிய கதை இதோ. ஒரு தடவை நாராயணா நாராயணா என அனைவரையும் வரவேற்கும் நாரத முனிவர் பரமாத்மா விஷ்ணுவோட இருப்பிடமான வைகுண்டத்திற்கு சென்றாராம். அங்க போய் மகாவிஷ்ணுவை வணங்கி விட்டு, நாராயணா நாராயணா, யார நீங்க சிறந்த பக்தர் என்று நினைக்கிறீங்க என்று கேட்டாரு. நம்ம மகாவிஷ்ணு கொஞ்ச நேரம் ஆழ்ந்து யோசிச்சுட்டு அப்ப அவர் சொல்றாரு, பூலோகத்துல இருக்க ஒரு விவசாயி, அந்த விவசாயியும் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயி தான் தன்னோட சிறந்த பக்தன் என்று நாரதரிடம் சொன்னாராம். நாரதருக்கு பயங்கர ஆச்சரியம். என்னன்னா, நாராயணனின் மகிமைய தன்னை விட யாருமே அதிகமா கூற முடியாது. நம்ம தானே எப்பயுமே நொடிக்கு நொடி அவரை தானே நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கோம், அவரை தானே நினைச்சிட்டே இருக்கோம். எப்படி இவரு நம்மளை தவிர இன்னொருத்தரை சொல்றாரு அப்படின்னு அந்த காரணத்தையும் நம்ம மகாவிஷ்ணு கிட்டயே கேட்கிறாரு. நாரத முனிவர் ஒவ்வொரு நொடியும் நாராயணா நாராயணா என்று கூறுபவராச்சே. அதனால அவருக்கு ஆச்சரியத்தோட வருத்தத்தோட கவலையோட நாராயணன் கிட்ட கேட்டாரு. பகவான் விஷ்ணு புன்முறுவலோடு தன்னோட பதில புரிந்து கொள்வதற்கு முன்னாடி நாரதருக்கு ஒரு வேலை காத்திருப்பதாக கூறினாரு. நாரதரும் அரை மனதோட, என்னடா இது, நம்ம பகவான்ட்டு காரணம் கேட்டா அவர் நமக்கு இப்படி ஒரு வேலையை கொடுக்கிறாரு, சரி பகவானின் கட்டளையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதானே நம்மளோட வாழ்க்கை என்று அரை மனதோட சம்மதித்தாராம். பகவான் விஷ்ணு உடனே நாரதர் கிட்ட ஒரு பானை நிறைய தண்ணியை கொடுத்து அவரோட தலையில வைக்க சொன்னாராம். வைத்து விட்டு, இந்த பானையில உள்ள தண்ணீர் சிந்தாம, அது முழுவதும் இருக்கு, சிந்தாம நீ உன்னோட கைகளால அதை பிடிக்கவும் கூடாது, தலையில வைத்துட்டு அப்படியே இந்த உலகத்தை நீ சுத்தி வரணும் அப்படின்னு சொன்னாராம். நாரதரும் பகவான்கிட்ட கட்டளையாச்சே, அதனால மிகுந்த கவனத்தோட அந்த பானையை தலைமையில வைத்து கொண்டு உலகத்தை சுற்றும் பயணத்திற்கு புறப்பட்டாரு. பகவான் கூறியபடியே நாரதர் உலகம் முழுவதையும் சுற்றி விட்டு அந்த பானையோட திரும்பி வந்தாராம். அதுல இருந்த தண்ணீர் ஒரு துளி கூட கீழே சிந்தாம தனக்கு கொடுத்த வேலைய முடித்ததை எண்ணி நாரதருக்கு பயங்கர பெருமை ஆயிடுச்சான். பகவான் கிட்ட அந்த பானைய காட்டி விட்டு சொல்றாரு, பாத்தீங்களா பகவானே, நான் நீங்க கொடுத்த கட்டளையை எவ்வளவு நல்லபடியா முடித்து விட்டேன், இப்ப சொல்லுங்க நான் தானே உங்களோட சிறந்த பக்தன் என்று கேட்டாராம். உடனே பகவான் சொல்ல தொடங்கினாரு, நாரதா, இந்த வேலைய முடித்ததற்கு நன்றி. நீ உலகத்தை சுற்றி வரும்போது இந்த பானையை தலையில வைத்து கொண்டு சுற்றி வந்தல்ல, அப்ப என்னோட நாமத்தை சொன்னியா, என்னோட பெயரை சொன்னியா என்று கேட்டாராம்.
நாரதர் ஒன்றுமே பேச முடியாம மௌனமா நின்றாரு. ஏன்னா அந்த பானையில இருந்து தண்ணி ஒரு துளி கூட கீழே சிந்தக்கூடாது இல்லையா? அதனால அது மேல கவனமா இருந்ததால பகவான் நாமத்தை கூற அவர் மறந்துட்டாரு. பகவானோட பெயரை சொல்றதுக்கே அவர் மறந்துட்டாரு. நாரதர் பகவானிடம், நீங்க கொடுத்த வேலையை தானே நான் செய்து கொண்டிருந்தேன், அப்ப நான் உங்களை நினைத்ததா தானே அர்த்தம் என்று வாதாடினார். பகவான் விஷ்ணு அதற்கு, நாரதா, அந்த விவசாயியும் அவருக்கு கொடுத்த பணியை தான் செய்து கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு கொடுக்கும் எல்லா சூழலையும், மழை, புயல், வெயில் என எல்லா சூழலையும் சமாளித்து கொண்டு அவருக்கு கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருந்தும் அவருடைய ஓய்வில்லாத வாழ்க்கையில என்னை நினைப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாரு. என்னை நினைப்பதற்கு அவர் மறந்ததே கிடையாது. அதனாலதான் அவர் என்னோட உயர்ந்த பக்தன் என்று கூறினேன். என்ன நாரதா, நான் சொல்வது சரிதானே? அவன் என் உயர்ந்த பக்தன் ஆனான் என்பது சரிதானே என்று சிரிப்புடன் கேட்டார் நம் பகவான் விஷ்ணு. நாரதரும் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு நாராயணா நாராயணா என்று சொன்னாரு. நாம நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகள்லயும் இறைவனின் நாமத்தை, பெயரை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நாம செய்யும் ஒவ்வொரு வேலையையும் இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் நம்பிக்கையுடனும் அர்ப்பணிப்புடனும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைய நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் எல்லா ஜீவராசிகளையும் சமமாக நம்மள மாதிரியே அவங்களையும் பாவித்து எல்லாரிடத்திலையும் நம்ம இறைவனை பார்த்தோம், அவங்களுக்கு அந்த தொண்டுகளை செய்தோமானால் இறைவன் எப்போதும் நமக்காக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஓம் நமோ நாராயணா. இப்பொழுது திருப்பாவை பாசுரம் 14, பாடல் 16. நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கத்தவம் தாழ்த்திறவாய் ஆயர் சுருமிய ரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நின்னனலே, வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிழல பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே யம்மா, நீ நேய நிலைக்கத்தவம் நீக்கலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: எங்களுடைய தலைவனாய் இருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை சிறு முரசு தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான். அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம். அவனை துயில் எழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம். அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே. மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக. இதனோட விளக்கம் என்னவென்றால், ஒருவர் ஒரு செயலை செய்ய போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார். ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே, தொடக்கத்திலேயே இதை செய்யாதே, நீ செய்ய போவது உருப்படவா போகுது போன்ற அபசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது. அப்படியா என்று ஆரம்பித்து செய்ய போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம். சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் இப்பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள். பாடல் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொர் கழலடி செல்வா பழதேவா உம்பியும் நீயும் உறங்கலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: ஆடைகளையும் குளிர்ந்த
நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட யசோதையை மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீ எழ வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே, நீ கண்விழிக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்தில் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும். விளக்கம். திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள். 3 பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று 3வது பாடலிலும், இந்த பாடலிலும் 24வது பாடலில் அன்று இவ்வுலகும் அளந்தாய் அடிபோற்றி என்றும் சொல்கிறாள். அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான். இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார். திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. பாடல் 18. உந்து மதக்களிற்றன் ஓடாத தோள் வழியன் நந்தகோபாலன் மருமகளே, நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையாள் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பொருள். மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோள் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே, நம்பின்னை பிராட்டியே, நப்பின்னை பிராட்டியே, வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே, உன் வாசல் கதவை திற. கோழிகள் கூவும் ஒளி நாலாபுரத்திலும் இருந்தும் கேட்கிறது. குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழ் பாட நாங்கள் வந்துள்ளோம். அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். விளக்கம். பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது. தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும். வீட்டில் கூட அப்படித்தானே. அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடாதெல்லாம் என்று கேட்பார். அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்க சொன்னால் அதே கோரிக்கை 10 நிமிடத்தில் நிறைவேறிவிடும். இது போலதான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான். அதையே தாயார் சொல்லி வைத்து விட்டால் அவனால் தப்பவே முடியாது. நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள். அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள். பாடல் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய், நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிரெழ ஒட்டாய் கான், எத்தனை ஏழும் பிரிவாற்று கிள்ளாயாள் தத்துவமென்று தகவேளோர் எம்பாவாய். பொருள். குத்து விளக்கெரிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட பஞ்சு மெத்தையில் விரிந்த பூக்களை சூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடி இருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவதற்கு வருக. மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னையை நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்தில் இருந்து எழுப்ப மனமின்றி இருக்கிறாய். காரணம், கண நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்து விட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா?
மீண்டும் தாயாரையே கெஞ்சுகிறார்கள். பாவை நோன்பிருக்கும் பெண்கள், அம்மா நீயே அவனை விட மறுத்தால் நாங்கள் என்னவாவோம்? அவன் அருளை பெற்றுத்தர வேண்டியது நீ அல்லவா என்று கெஞ்சுகிறார்கள். நாமும் நம் இறைவனை தாயார் வழியாக கெஞ்சுவோம். கண்டிப்பாக அவர்களின் அருள் நமக்கு உண்டு. ஓம் நமோ நாராயணா. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே போற்றி போற்றி. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. ஆண்டவனையே ஆண்ட மகாலட்சுமி தாயே ஆண்டாளே போற்றி போற்றி.